எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு குழப்பம்னு கேட்டால், நல்ல முறையில் கிரகங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, திசைகள் நல்ல முறையில் நடக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனாலும் அதை நான் அனுபவிக்க முடியலையே. காரணம் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லது இந்த ஜோதிடர்கள் பொய் சொல்கிறாங்களா, இல்லை நம்ம பார்க்குறவங்க எல்லாரும் அறகுறை ஜோதிடர்களாக இருக்கிறாங்களா, இல்லை ஜோதிடம் பொய்யா, ஜோதிடர்கள் பொய்யா அல்லது ஜோதிடம் பொய்யா அப்படிங்கிற பெரிய குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சூரிய திசை நடக்குது. அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், பரிவர்த்தனையில் இருக்கணும். அதாவது நல்ல பரிவர்த்தனையில் இருக்கணும், அசுப பரிவர்த்தனை இல்லாமல் சுப கிரகங்களோட, அவருடைய அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களோட பரிவர்த்தனையில் இருக்கணும். நல்ல நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கணும். அதே சமயம் நல்ல டிகிரி வைஸ் இருக்கணும். இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ இதே அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல பலமாக இருந்து அந்த தசை நடத்தக்கூடிய நாயகனும் நல்ல முறையில் இருந்தார் அப்படின்னா நிச்சயம் நல்ல விதமான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே லக்னாதிபதியினுடைய பலம் குறைஞ்சு போய் பலம் இல்லாமல் ஒருவேளை சூரியன் நல்ல முறையில் இருந்து தசை நடத்தினா ஒரு கண்டிப்பாக ஆவரேஜ் பலனாவது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை குழப்பிக்க கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மட்டும் அல்லாமல் மற்ற கிரகங்கள் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை, அவர் ஏறிய நட்சத்திரம், பாவகம், காரகம் இப்படின்னு பெரிய லிஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14 லிஸ்ட் அதில் வரும். இந்த 14 லிஸ்ட்லேயும் அவர் வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறாரா, அல்லது இதில் குறிப்பிட்ட தன்மையில் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் ஜாதகத்தில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியணும். அதற்கு தகுந்தாற்போல தான் கண்டிப்பாக பலன்கள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, உங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள்